புரட்சியின் தத்துவம். இந்த உலகத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு புரட்சிக்கும் பின் விளைவுகளும் உண்டு, முன் ஏற்பாடுகளும் உண்டு. முன் ஏற்பாடுகளை பார்க்கும் பொழுது புரட்சி ஏன் உண்டாகிறது என்று கேட்டால், அங்கு ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் தான் இருந்திருக்கும். அதே சமயத்தில் அதன் விளைவுகளை பார்க்கின்ற பொழுது நல்ல அருமையான சுவையை அவர்கள் சுவைத்து பார்த்திருப்பார்கள். இந்த புரட்சியின் தத்துவத்தை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு புரட்சியிலுமே ஒவ்வொரு புரட்சியாளரும் சொல்வது என்னவென்று கேட்டால், புரட்சியாளரை நீ சிறைப்படுத்தலாம், அழிக்கலாம், ஆனால் புரட்சியாளரின் சிந்தனைகளை ஒருபோதும் சிறைப்படுத்தவோ அழிக்கவோ முடியாது. இந்த தத்துவம் தான் ஒவ்வொரு புரட்சிக்கும் வித்திட்டது. அந்த புரட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு காரணமே இந்த தத்துவம் தான். புரட்சியாளரை சிறைப்படுத்தலாம், புரட்சி சிந்தனைகளை ஒருபோதும் சிறைப்படுத்த முடியாது. இந்த கருத்தை பவுல் என்று தீமோத்தேயுவுக்கு சொல்கின்றார். என்னை எத்தனையோ முறை சிறையில் அடைத்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். இந்த காரணங்களால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த நற்செய்தியை நான் விட்டு விடுவேன், அதையும் அவர்கள் அழித்து விடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் என்னை சிறைப்படுத்தலாம், என்னை அழிக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்த அந்த சிந்தனைகளை யாராலும் அழிக்கவே முடியாது என்பதைத்தான் ஒரு பாடமாக தனது சீடர் தீமோத்தேயுவுக்கு நமது பவுல் எடுத்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்து இத்தனை நாட்கள் நிலவியதால் தான் 2026 ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த நற்செய்தியானது நம்மிடையே வாழ்கின்றது. எத்தனை இன்னல்களை தொடக்க கால திருச்சபையும் சரி, இந்த கால திருச்சபையும் சரி சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் நினைக்கிறார்கள், இந்த மக்களை துன்பப்படுத்தி இவர்களை ஒழித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அழிந்து போய்விடும் என்று. நடக்கவே நடக்காது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை யாராலும் ஒருபோதும் சிறைப்படுத்தவே முடியாது, அழிக்கவே முடியாது என்பதைத்தான் பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விட்டு சென்றிருக்கின்றார். இதே கருத்தை நாமும் விதைத்துக் கொள்வோம், நம் குழந்தைகளுக்கும் சொல்வோம். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஒருபோதும் அழிக்கப்படாது, சிறைப்படுத்தப்படாது என்ற ஆழமான கருத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் விதைத்துக் கொள்வோம், குழந்தைகளுக்கும் சொல்லித் தருவோம்.